வெல்கம் கைஸ். இன்னைக்கு புதுசாக வந்திருக்க இந்த ஒரு M10 ஸ்கின்னையும் இந்த ஒரு M60 ஸ்கின்னையும் தான் பற்றி நம்ம எடுக்க போகிறோம். பட் ஆனால் இதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரீனாவை திட்ட போகிறதில்ல. ஏன்னா நம்ம கரீனா கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிக் ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆரிப்பையன் தான் இந்த ட்ரிக்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவன் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக அந்த ட்ரிக்கை பண்ணியிருப்போம். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி அந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்து நான் அந்த கன் ஸ்கின்னை எப்படி எடுத்துன்றதை பாருங்கள். அந்த 2 கன் ஸ்கின் மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, எவ்வளோ வாலட்டியுமே ஸ்பின் பண்ணி அதில் இருக்க கன் ஸ்கின்ஸையும் எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 கன் ஸ்கின் எடுத்திருப்பேன், அது 3மே ரேரு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்பின் பண்ண போயிடலாம். ஸோ எப்பவும் போல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போடாமல் இருந்தால் மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கன் ஸ்கின்னை ஸ்பின் பண்ணுறதுக்கு போயிடலாம். அது இல்லாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணியிருப்போன்ட்டு. இது இந்த ட்ரிக்கினால தான் கிடச்சிதா இல்லை நம்ம கிடைக்கணுன்றதுனால கிடச்சதான்னு தெரியல. ஸோ அதை எப்படி கிடச்சதுன்ற நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அந்த ட்ரிக்கை நம்ம எப்படி பண்ணியிருப்போன்றதை பாருங்கள். சரி, ஓகே கைஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2090 டைமண்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பின் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10 தான் ஸ்பின் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட M10 ஸ்கின் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட M10 ஸ்கின் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பின் பண்ணி தொலைவோம். சரியா? சரி, ஓகே கைஸ், இதை ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா போக்கர் இருக்குல்ல, MP40 போக்கரு, அதில் பண்ண தப்பை நம்ம இதில் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை நான் ப்ராப்பராக வந்து பண்ணலான்ட்டு முடிவெடுத்திருக்கேன். சரியா? ஸோ ப்ராப்பராக பண்ண போகிறேன் இந்த ட்ரிக்கை ஃபஸ்ட் டைமு. ஸோ அதில் பண்ண எந்த தப்பையும் நம்ம பண்ண தேவையில்ல, கரெக்டாக இந்த வாட்டி கிளியராக பண்ணலாம், கண்டிப்பாக நமக்கு ரேர் ஐட்டம் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் டக்குன்னு வச்சு டக்குன்னு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த அப்பியரன்ஸு ப்ளஸ் வந்து கன்று வந்து கையில் வச்சிருக்கக்கூடாது. சரியா? கன்று வந்து அன்எக்யூப் பண்ணிக்கணும். போன வாட்டி பண்ண எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ண போகிறது இல்லை ப்ரோ. எப்படி எனக்கு கன்று கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அதில் இருக்க 4 கன்னுமே கிடைக்க போகுது இப்போ எனக்கு. ஓகேவா? ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன் புதுசா, பாருங்க. ஒரே ஒரு டவுட்ரா, ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லக்கி ராயல் ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறமா கிளியர் கேட்ச் கொடுக்கணுமா இல்ல கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு இந்த கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு லக்கி ராயல் ஸ்பின் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் கிளியர் கேட்ச் கொடுனேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் கேட்ச் கைஸ். இவன் இட்டாச்சி பையன் சொல்லுவான் 4 தடவை 5 தடவை ஸ்பின் பண்ண சொல்லுவான். ஒரு கிளியர் கேட்ச் ஒரு 3 டைம் பண்ணலாம். சரியா? பண்ணியாச்சு. டைட்டா போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கோல்ட் ராயில பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின்னு கரெக்டாக 99ல வந்து நிறுத்துறோம். சரியா? மிஸ் ஆகாது இந்த வாட்டி. கோல்ட் ராயல் ஒரு 10 நோ அந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன் விளக்க பொரிய சுத்தாத போதும். ஒரு ஸ்பின் போட்டியா இன்னொரு ஸ்பின் போடலாம்டா, சும்மா தானே இருக்கு டோக்கனு. வேணாம், தேவையில்லாத வேலை. இப்ப போய் கிளியர் கேட்ச் கொடு. மறுபடியும் கிளியர் கேட்ச் வா. ஆமா, அடுத்து வெப்பன் ராயலா? வெப்பன் ராயல் டோக்கன் இருக்கா? இரு பாக்குறேன். வெப்பன் ராயல் டோக்கன் 10 இருக்கு, போட்டு விடுவான். போடு. அது ஒரு 10. அவ்வளவுதான், பர்மனன்ட். இதெல்லாம் லக் இல்ல, இது வந்து 3% விழுந்துச்சு, அதனால பெர்மனன்ட். அப்படியா? லக்லாம் இல்லையா? சரி, ஓகே. அப்ப லக் வேஸ்ட் ஆகல. லக் பயப்படாத குமாரே, பயப்படாத. சரி. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் ஸ்பின்லாம் இல்ல, மறுபடியும் கிளியர் கேட்ச் கொடு. சாவடிக்கிறானே என்னைய. கிளியர் கேட்ச். ஓகே, பக்கா போட்டாச்சு. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் 200 போட்டு ஆரம்பிச்சலாம். என்னாச்சு? நோ புரி, உனக்கு இந்த நாய் குட்டி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் உன் நாயை தூக்கு. ஓ நோ, ஏனாடி பண்ணிட்டு இருக்க? அது நாய் இல்லடா, அது உள்புட அடையாது. ஏதோ ஒரு இளவு போய் இதை கிட்டி பட்டு வச்சுக்க. என்னடா ஹைட் பண்ணா? அது மேட்ச்ல தானே. அது மேட்ச். ஓகே. நான் நாய் ப்ரோ இருங்க ப்ரோ. உனக்கு நாய் வேணும்னா நாய் வை. நாய் வேணும். அந்த சிபா தான்டா அது. இதோ இருக்கு, பாத்துட்டேன். நீ லைவ் பார்த்து லேட்டா கத்துறியா? ஸ்கின் வந்து பிளாக் கலர் வச்சிடலாம், இதே மாதிரி தானே இருக்கு. ஓகே, பக்கா வச்சுட்டேன். கருப்பு அவ்வளவுதான். இப்ப வச்சுட்டு என்ன செய்யணும்னா அவ்வளவுதான்டா, பின் பண்ணலாம்டா. நோ போய் M10 போய் M10க்கு ஸ்கின் அன்னைக்கு பண்றோம். ஐயோ M10 எங்கடா இருக்கு? ஷார்ட் கன்னு. ஓகே, நல்ல கண்ணை தான் வச்சிருக்கேன் இதுக்கு. இருங்க, அந்த கருப்பு கலர். கருப்பு கலர் வேணும் கடைசி. வெஸ்டன் ஒரு மேட்ச் போட்டா வேணால? இல்ல மேட்ச் ரெடி போறியா? போதல்ல, ஸ்பின் பண்ணலாம்ல, இப்ப கரெக்டா இருக்கும்ல. இப்ப கடைசியா கோல்ட் ராயல் ஒரு ஸ்பின். செருப்பு தடி பண்ணா உன்ன. கடத்துற போது கடத்துற கூடாது. இதெல்லாம் விழுகாது. ஓகே ரைட், இதெல்லாம் ஜண்டானே. இதெல்லாம் விழுகாது, நான் பாத்துக்கிறேன்.
நோ இப்ப போய் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்பின் போடு அதுல. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்பின்லே கிடைக்க போகுது பாருங்க. இப்ப இவ்வளவு தூரம் Single பண்ணிருக்கோம், spin தான் இவ்வளவு தூரம் நம்ம போட ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் போடு. சூப்பர்பா, அருமையா கிடைச்சிருக்கு. ஓகே ஒரு சிங்கிள் கிடைச்சா சிங்கிள் போட்டா சிங்கிள். இப்ப அந்த சிங்கிளை தொடு, எந்த சிங்கிள் கிடைச்சோ அந்த சிங்கிளை தொடு. தொட்டேன். இப்ப இப்ப இன்னொரு சிங்கிள். டேய் இன்னும் என்ன பைத்தியக்காரனு நினைச்சுக்கிறல நீ. போட்டு 2. இப்ப என்ன பண்ணோம், 2 தொண்டமா? இப்ப 2லாம் வேணாம். இப்ப நீ அந்த சரி விடு. இப்ப 2 தொட்டு 10 ஸ்பின்ன போட்டு விடு. அவள்தான். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய விளக்கா வரப்போகுது. இப்ப வரலன்னா இருக்கு ரைட்டு. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் 200 ஸ்பின். கிடைச்சிருச்சு பாரு. போடு, கிடைச்சிருச்சு M60. அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன்ல M60 பவர் தெரியுமா? ரெட்டா பேரு. டேய் M10டா. டேய் பைத்தியக்கார, M10டா. பக்குடா இது. வாட் இஸ் திஸ் மிராக்கிள்? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக எனக்கு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஸ்பின் பண்ணாம கிடைச்சிருக்கு. பாத்தியா? போடு, வேற மாதிரி ட்ரிக்கு. ஓ மாசான ட்ரிக்குடா. டேய் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. நோ 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 நீதானே. நோ ஏய் 2 கன்றா ஒரே இதுல பைத்தியக்காரா. அததானே சொன்னேன் M60 விழுந்துச்சுன்னு. நீ பார்க்கவே மாட்டேங்கிற. ஓ 2 கண்ணு எடுத்தாச்சு. டைமண்டே ஸ்பின் பண்ண தேவையில்ல. இதுக்கு தான் பாத்தீங்கன்னா என்கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேளுங்கன்ற வீடியோ நீங்க தான் பாத்தீங்கன்னா நீங்க தான் ஸ்பின் பண்ணி 3000 டைமண்ட் 4000 டைமண்ட் காலி எம்பி. வாவ், அதிசயம். ஏய் ப்ரோ, இந்த ட்ரிக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறோம் சரியா? இது எப்படி இருச்சோ அது கடவுளுக்கு தான் தெரியும். நோ கிடைக்காதுன்னு கிடைச்சிருச்சுரா. அவ்வளவுதான். பொறுப்புற அந்த பையன் லைவ் லேட்டா பார்த்துருப்பீங்க. நமக்கு ஒரே ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா 2 கன் ஸ்கின் கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எவோ வேல்ட் ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுவேன். அதுக்கு அரிப்பையன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு புது ட்ரிக் உனக்கு வந்து சொல்லுவான். ஸோ அந்த ட்ரிக்கு ஒர்க் ஆச்சு இல்லைன்றதை பாருங்க. இப்போ அடுத்து எவோ வேல்ட் ஸ்பின் பண்ணலாம். பண்ணி வரல ஒரே சொருகிட்டே. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்பா. எப்படின்னு ஏய் தெரியலடா, கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் இருக்கா குமாரு? கடவுள் நான் தானே. இன்னைக்கு நான் தான் உனக்கு கடவுள். இப்ப ஹரிடே இதுல 2 கண் எடுக்கலாம் பாரு. ஹரிடே இதுல வா. ஒரு நிமிஷம் நான் ஸ்கேனர்ல காசு மட்டும் போட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். நான் ஸ்பின் பண்ணலாமா? போடலாம். ப்ராப்பர் அதே ட்ரிக்கா இல்ல எப்படி? இல்ல இதுக்கு நம்ம புதுசா ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நீ தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான எலி. உன்னை வச்சு தான் நான் ட்ரை பண்ண போறேன். எலியா? சொல்லி தொலை. இப்ப போய் இப்ப எங்க அண்ணன் ஆடம் எக்யூப் பண்ணு. ஆடம் தான் வச்சிருக்கியா நீ? வேணாம், இது கேரக்டர் போ. ஆடம் வச்சு ஆட்டம் ஒண்ணு வேணாம், கேரக்டர் போ. தூக்கு 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 தூக்கு. என்ன தூக்கு? எல்லாருக்கும் தூக்கி காட்டணுமா? வேற இது வைக்கட்டா? இவனை வைக்கட்டா? தரமா இருக்கா? அவெல்லாம் வேணாம். ஆண்ட்ரி வை. ஓகே ஃபைன். அவ்வளவுதான். அந்த பையனை எக்யூப் பண்ணு. எக்யூப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப அந்த சிபா பெட்ட மாத்துங்க. அந்த நாய்க்குட்டி என்னடா பண்ணுச்சு உன்ன? அது சும்மா தவிக்கிட்டே இருக்கு. நாங்க பாருங்க செருப்பத்தை அடிக்கணும் போல இருக்கு. எது மாத்திட்டு பொறு. இப்ப வந்து நமக்கு எல்லாமே பறந்துகிட்டே. இப்ப ஃபால்கோவி. ஓகே வெச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபால்கோ ஸ்கின் எல்லாம் மாத்தாத, நெருப்பே இருக்கணும். அப்புறம் அது என்ன டிகே டான்னா? டிகே டான்னா அந்த சொல்லு. இப்ப இது ஈவோவல்ல என்ன கன் இருக்கு? டபுள் புல்லட் M4 அன்னைக்கு பண்ணுவா. டபுள் புல்லட் வந்து அன்னைக்கு பண்ணுங்க. ஏய் அது கச்சிச்சுனா மாசா இருக்கும்டா. வெயிட் பண்றா. இது வேணாம் பண்ணாத. ஒரு நிமிஷம் பொறு. பண்ணாத, வெளிய வா. ஃபர்ஸ்ட் கிளியர் கேட்ச் கொடு. நியூ ட்ரிக்னா நியூ அத ட்ரை பண்ணு. கிளியர் கேட்ச் ஃபர்ஸ்ட். உசுர் எடுத்தவன் 1 2 அப்புறம் வேணுமா வேணாமா உனக்கு? சொல்லு வேணும். சொல்லு வரலன்னா இருக்கு உனக்கு. சொல்லு. இப்ப கோல்ட் ராயில்ல ஒரு 10 ஸ்பின். கோல்ட் ராயில்ல 10 ஸ்பின். ஓகே
அசையாத மரம் ஒன்று அவ்வளவுதான். டேய் இன்னும் லக்கி இருந்திருக்கா நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அங்க பாடுறா டேய், எபிக் ஸ்பின்ரா இது டேய். ஹரி டேய். எபிக் ஸ்பின்லாம் இல்ல, அது பாரு ஒரு நிமிஷம், அது ஏதோ திறந்து பாரு, கண்ணா திறந்து பாரு. எனக்கே ஒரு ஸ்பின்ல விழுந்தாலும் அப்படிதான் காட்டுவானுங்க. டேய் இது கிராண்ட் 100 பிரைஸ் ஸ்பின் போய் விழுந்தாலும் 36 ஸ்பின் யூ வாண்ட் இன் பிஃபோர் 87 பிளேஸ். என்ன ஏதோ சம்திங் வென்ட் ராங் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கோம் அந்த ஸ்பின்ல. அதெல்லாம் வராது, நீ பொறு, நான் பாத்துக்கிறேன், நீ சொல்ற மட்டும் பண்ணு. போட்டியா கிடைக்கலையா, சரி மறுபடியும் கிளியர் கிடைச்சிருக்குறா. கிடைக்கலையாமா? இது வேணா, இதெல்லாம் வேஸ்ட், இதை பாத்துக்கலாம். ஓகே ரைட், கிளியர் கேட்ச் ஒன்னு பாத்தீங்கன்னா M2 கொண்டு கிடைச்சு, எப்படி கிடைச்சா கிடைக்கலையா? அடுத்து வெப்பன் ட்ரைலா? இந்த மாதிரி ஏதாவது மனசு போய் வெப்பன் ட்ரையல். ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்க, லைவ் பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. போட்டுட்டா போடு. போட்டேன். அப்புறம் போடு போடு போடு. போட்டா சுத்தல சுத்திட்டேன். அப்புறம் இப்ப வெளியே வா, இப்ப மறுபடியும் கிளியர் கேட்ச் அடி. ரைட்டு கிளியர் கேட்ச். ஓகே பக்கா. இப்ப போய் டபுள் பிளட் ஸ்கின் அன்னைக்கு பண்ணு. ஈர எடுத்தது எவ்வளோ நேரம், எவ்வளோ பெரிய ப்ரோ. இதெல்லாம் வீடியோல கட் பண்ணிடலாம் ப்ரோ, எவ்வளோ பெரிய ப்ராசஸ். அப்புறம் வெறியாயிடுவானுங்க எல்லாருமே. வெறியாவது ப்ரோ எனக்கு. ஏதோ சொல்லுங்கடா. அப்புறம் இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் கரெக்டா தம்பி இருக்கு. ட்ரெஸ் போடாம தான் நிக்கிறேன். சரி லக்ராயில் போ. போதும்டா, ஆரம்பிச்சுக்கலாம், இதோட நிறுத்திக்கலாமே. போயிட்டேன். அதான் போதும். இப்ப ஈவோ வால்ட் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 20. ஓகே ஃபர்ஸ்ட் 20லே கிடைக்கும் பாருங்க. இப்ப போனாட்டி அப்படிதான் கிடைச்சது. ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அவன் அதிசயமா கொடுத்தான், ஏதோ பக்கு போல ஈவெண்ட்ல. ஓகே ஒன்னு. அடுத்து போட்டுட்டா 200. மறுபடியும் ஒரு 20 போடு பாத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 20. என்ன கிடைச்சு, என்ன கிடைச்சிச்சு? ஏய் மறுபடியும் அதுவே கிடைக்குதுடா. இதுதான்டா கிடைச்சது, இதுவே மறுபடியும் கிடைக்குதுடா. இதுதான் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணனும். சரி நீ இப்ப அந்த ரீசப்ளை தொட்டுட்டு ஒரு 200 சுத்தி விடு. ஓகே गाइस, தி ஃபர்ஸ்ட் 200 ஸ்பின் எவோ வாலெட்ல. சரியா? எத்தனை லைக் வந்திருக்கு ப்ரோ? 500 லைக்ஸ் போலாம் பாருங்க, போட்டு பாருங்க. லைக் பண்ண நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. 300 தான் வந்திருக்கு, இன்னும் 200 போடுங்க பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் 200 ஸ்பின். போன வாட்டி மாதிரி தட்டி கிடச்சிடணும். ஏய் 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 நீ ஓடுறானே. நோ ஓடுறானே. தேங்க் யூ. ஓகே கிடைச்சிரும். எப்படியா ப்ரோ ஸ்பின் பண்ணியாவது எடுக்கலாம் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸ்பின் பண்ணியே எடுக்கலாம். சரியா? என்ன பண்ணலாம் அடுத்து? நோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1610 டைமண்ட் இருக்கா? ஆமா. எப்படி ரெண்டு கண்ணு எடுக்கலாம்? இப்ப 2 கண்ணு எடுக்க மொத்தமா காலி பண்ண போறியா? மொத்தமா காலி பண்ணிடலாம், 2 கண்ணு எடுத்துடலாம். ஒர்த்து தானே. சரி இப்போ ஒன்ஸ் மோர் கிளியர் கேட்ச் அடிச்சிட்டு வா. மீண்டுமா? ஓகே மீண்டும் தான். 1 2. ஓகே பக்கா. லக்கி ராயல் சொல்லு. இந்த பெட்டு தானே சரியில்லை, பறந்துகிட்டே இருக்கு. டைமண்ட் பறக்குது பாரு. இந்த பெட்டை யாரு ப்ரோ வைக்க சொன்னா? ப்ரோ இந்த பெட்டை யாரு ப்ரோ வைக்க சொன்னா? பறவை போல் பறக்கலாம் ப்ரோ, சிறுகடி போனாங்கன்ட்டு. எந்த பெட்டரா வைக்க? ஏறி டைமண்ட் பறக்குது. ஆமா வை. ஆமா பெட்டு வை. மேல பாரு, ஓடோட நிக்குது பாரு மேல. இது ஆமையா? இது சீ பாக்குறதுக்கு ஆமை மாதிரி ரெடியாது. அதுதான்டா உண்மையான ஏலியன் மாதிரி இருக்கு. ஆமா மெதுவா இருக்குமா, அப்ப எடுத்தோம்னே குடுத்துருவானுங்க பொறுமையா. இதுல போட்டு பண்ணதுக்கு ஓகே. இதுல எங்கிட்டு போட்டிட்டு தொலைஞ்சிடாது. மறுபடியும் நாய்க்குட்டியை கொடுத்துட்டு போறாங்க. ஏய் குடுத்தா நல்லதான்டா ப்ரோ. இன்னும் ஒரு 100 லைக் போட்டா அது வேணுமா? ஏய் பரவாயில்ல, ஏதோ 200 போடு. அவ்வளவுதான் கைஸ், கிடைச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்பின்ல. MP5 மட்டும் வேறு எது வேணா விழட்டும், MP5 மட்டும் விழக்கூடாது. செருப்படுத்தி MP5 விழுந்தா. இப்ப இன்னும் எவ்வளவு லைக் இருக்கு? 38. 38. ஒரு 200 ஒரு 1 ஸ்பின் பண்ணலாம், கரெக்டா இருக்கும். வேணாம் இப்படி கடைசி ஸ்பின்ல எல்லாம் வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 20 போட்டுரு. ஓகே ஃபர்ஸ்ட் 20. ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் 20 ஸ்பின். இதுல போட்டா 39. போடு. இதுலயே கிடைச்சிருச்சுன்னா மாசா இருக்கும். வாய்ப்பு இல்ல. ரைட்டு அவ்வளவுதான்.
ஃபைனல் 200. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கன்னு கிடைக்க போகுது. சொல்லுங்க எம்பி என்ன MP5 தொட்டுட்டே ஸ்பின் பண்ணு, MP5 தொட்டுட்டே ஸ்பின் பண்ணு. அது அந்த தொட்டுட்டே இரு, எனக்கு அதான் வேணும் சொல்லு. அந்த கன்னு வேணாண்டா. அதானே வேணும். வெளிப்படையா அதான் வேணும் சொல்லு. உள்ள நீ என்ன வேணா ஓதிக்க. ஓகே கைஸ், எனக்கு MP5 தான் வேணும், வேற கண்ணு தேவையில்லை எனக்கு. போடு 200. டுமில் 1 2 3 4 5 6. அபிலாஷே போட்டு அபிலாஷே. எதிர்பார்க்கவே இல்ல, டபுள் பேரல். என்கிட்ட எதுக்கெல்லாம் ஸ்கின் இல்லையோ அதுக்கெல்லாம் நீ கிடைக்குது. எல்லாத்துக்குமே ஸ்கின் இன்னைக்கு. அவ்வளவுதான் guys, ஒண்ணுமே பண்ண முடியாது மக்களே, தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்டேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். டபுள் பேரல் ஒர்த்து. இந்த ஒரு எவோ M1887 பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 யூனிவர்சல் டோக்கன் பாக்ஸ் ஒன்று வாங்குவோம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அல்காரிதம் ட்ரிக்னு ஒரு ட்ரிக் ஒன்று கொண்டு வருவான். அது என்ன மாதிரி ட்ரிக்ன்றது நீங்களே பாருங்க. நீ கிரேட் வாங்கு, கிரேட் வாங்கு, ட்ரிக் போடுவோம். கிரேட் வாங்கு. வாங்கிட்டேன். நல்ல வேலை அப்படியே ஓப்பன் கொடுத்துருப்பேன். ஓகே வா வா வா. நீ என்ன விளக்கு வெளியே வா. தோ ஒரு எவோ டோக்கன். என்னது இது? AI94கா? அது என்ன? அது சும்மா ஓபன் பண்ணி விடலாம். 3 தான். ஓகே, இதுக்கும் ட்ரிக் இருக்காப்பா? கிடைச்சிருச்சு. ஆமா இருக்கு போரு. என்ன ட்ரிக்? இப்ப பாத்தீங்கன்னா அதான் யூனிவர்சல்ல ஃபர்ஸ்ட் கீழே போவேன், கீழே லாஸ்ட் போ, 3 தொடு. தொட்டேன். 3 தொட்டுட்டே ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு டக்குன்னு 1000 டோக்கன் வந்துடணுமா? கன்னு மேக்ஸ் ஊந்துச்சு வேற மாதிரி. 3 தொட்டா 3 தானே குடுக்குறானுங்க அவனுங்க. டேய் அதான் பொறு 3 தொட்டா 3 குடுக்குறானுங்களா? இப்ப அந்த அல்காரிதம் படி மேல வாவேன். அந்த 10 மட்டும் விழுகலைன்னா அவனை பச்சை பச்சையா கேக்குறேன். ஓகே கைஸ், அல்காரிதம் படி இப்ப 10 தொட போறோம். இப்ப பாருங்க 10 கொடுப்பாங்க பாருங்க. 3 மட்டும் சும்மா 3 வாட்டி தொடுற, 10 மட்டும் இத்தனை வாட்டி நோட்டு போட்டு 10 அரி 4. பொறு 4 ஒரே வேஸ்ட் பண்ணாத. 7 தான் கிடைச்சிருக்கு. 7 9 எத்தனை? 18. இன்னும் உனக்கு 3 கிரேட் 12 வேணும். டைட்டா 1000 தொட்டுறேன். வேணாம் குமார் அதுல கை வைக்காதீங்க. குமார் வேணாம். கை வைக்கல மவுஸ் தான் வச்சேன். சொல்லு அப்புறம். இல்ல வேணாம். இப்ப 4 தொடுங்க. 4 நம்ம படிப்படியா போவோம். எடுத்தோடனே அவ்வளவு பரிசா போவேன். தொட்டாச்சு. 4 தவிர எதையும் தொல்ல. 4 தவிர வேற எதையுமே தொல்ல. 4 மட்டும் தொட்டு இருக்கேன். ரொம்ப பயன்படுத்துறானே. ஓபன் ஒண்ணுதானே? ஒண்ணுதான் 3 டேய் 4 தொட்டா 4 தானே குடுக்குறானுங்க. அப்ப பொறு, இதான் அல்காரிதம். இப்ப நீ சொல்லு 10 தொடு. 10 தொடு. இப்ப 10 மட்டும் கொடுக்கணும். செத்துட்டான் நீ. ஓகே கைஸ், போடுங்க 10. அட்லீஸ்ட் 10ஆவது கொடுங்கடா, மனசாட்சியெல்லாம் பண்ணாதீங்கடா. 3 என்ன தம்பி அல்காரிதம் பண்ணீங்க? செய்யாத மரம் உண்டு. ஏய் அரே லாஸ்ட் 1000 டச் பண்ணி தொடலாம். கண்டிப்பா 1000 கிடைக்கும். பொறு 1000 டச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சைடுல ஒரு 50 வச்சிருக்கு பாத்தியா? அது ஓபன் பண்ணி விடு. இந்த 50ஆ? ஓகே, ஃபுல்லா ஓபன் பண்ணிர ஒரேடி 50. அவ்வளவுதான். போட்டு லக்கு இதுலயே போயிடும். 50 லக்கி போயிருச்சு. 50 லக்கி போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஒண்ணுதான் இருக்கு. என்ன பண்ணா கொடுக்க மாட்டானுங்க. 1000 வந்துச்சுன்னா இரு வெளிய போய் பாக்குறேன். இப்ப 1000 கிடைச்சது இல்ல. யாருக்குமே 1000 கிடைச்சது இல்லையா? யாருக்குமே கிடைச்சது இல்ல. அப்புறம் எதுக்கு 1000 வச்சிருக்கானுங்க அவனுங்க? டேய் இன்னும் எத்தனை? 1000. ஏய் இன்னும் 7 டோக்கன் வேண்டா. டேய் அரி டேய். அப்ப இதுல 10 கிடைச்சாதான். இல்லனா நீ இதுலதான் ஏதாவது போட்டு வாங்கி ஆகணும். 10 கிடைக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. இரு 10 கொடுப்பானுங்க. இருங்க பாருங்க, இப்ப கொடுப்பான் பாரு 10. எங்கடா அது? காணாம போயிடுச்சு. இந்த ஒருக்கா. ஓகே போடு. அது இல்ல, கீழே கிரேட். செய்யாத மரம். இன்னும் 3 டோக்கன் தேவை. என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு 20 டைமண்ட் தான் ஆகும் நினைக்கிறேன். சொன்னேன் மேடம். தம்பி ட்ரிக்கு கிக்குன்னு கூட்டின்னு வந்தது நீங்க. இந்த மாதிரி பேசாதீங்க மேடம். அப்பயே சொன்னாராம். எத்தனை டைமண்ட் கேக்குது? 30 டைமண்ட் தான் கேக்குது. போட்டு விட்டுறேன். ஒரு இது செகண்ட் நாள் போயிடலாம். அப்பயே போட்டு இருந்தா ஒரு 20 டைமண்ட் காப்பாத்தி இருக்கலாம். சரி பாத்துக்கலாம். போடு.
இன்னும் இல்லைன்னா ஒரு கிரேட் வாங்குறியா நான் பெடிமெண்ட்டுக்கு? ஏய் ஓகே பக்கா போட்டாச்சு. தம்பி நீங்க ஏதோ சைடுல ஏதோ சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க. அதை கிரியேட் ஏதோ பேசுனீங்களாப்பா? கிரேட்லாம் இல்ல, கடவுள் இருக்காரு. கிரேட் வேணாம், நம்ம குடும்பத்துக்கு கிரேட் வேணாம் இனிமேல். சொல்லிவிடுவேன். கிரேட்டு கேட்டு வேணாம். இதுக்கு எத்தனை டைமண்ட் ஆகும்? இதுக்கு 500 டைமண்ட் வேணாம். 4வது லெவல் பண்ணா டேமேஜ் கிடைக்கும். 4வது லெவல் ரொம்ப கஷ்டம். வேணாம் 2வது லெவல்லே நல்லா. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ரேரான கன்று வந்து எடுத்திருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்க ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100% ஒர்க் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நாங்கள் சும்மா லைவில் நானும் அறியும் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மேபி இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு 25% ஒரு 40% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது லைட்டாக சர்வர் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம அடுத்த ஸ்பின்னிங் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரட்டா?